கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பை நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் குறைவான ஒரு காரியம்னா சந்தோஷம்தான். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் நிறைவாக இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அது குறைவு ஒரு கேள்வி தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷம் நிறைவாக இருக்கும். எப்பொழுது சந்தோஷம் நிறைவாக இருக்கும்? வேதம் சொல்லுது, யோவான் 16வது அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் என் நாமத்தினால் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் தருவார். நான் சொல்லட்டுமா? இன்றைக்கி நீங்கள் கேளுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி அதை பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு சந்தோஷம்தான் நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது. இந்த பிசாசு நம்முடைய சந்தோஷத்தை கெடுப்பான், நம்முடைய நிம்மதியை கெடுப்பான். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த உலகம் உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கும். ஒரு நாள் ஒரு தகப்பனார் வந்து சொன்னார், பிரதர், எனக்கு 5 பிள்ளைகள். இந்த 5 பிள்ளைகளும் ஒன்று கூடி, ஒரு பிள்ளைகள் இன்னொரு பிள்ளைகளிடத்தில் பேர குழந்தைகள் இவங்களாம் சந்தோஷமாக ஒரு நாள் இருந்துட்டா போதும், அடுத்த நாள் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும். என் மூத்த மகன் கோவிச்சிட்டு போயிடுவான், என் 2வது மகளுக்குள்ள பயங்கர ஈகோ ஆகிரும். ஸோ எங்களுடைய சந்தோஷம் இல்லாமலே போயிடும். நான் சொன்னேன், இல்லை, நிச்சயமாக உங்கள் சந்தோஷத்தை கர்த்தர் நிறைவாக மாற்றுவான். நீங்கள் கூடி கூடி ஜெபம் பண்ணுங்க. இப்போ 3 மாதத்துக்கு ஒருத்தவங்க வீட்டில் எல்லோரும் கூடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஒரு நாள் அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷம், சமாதானம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் தெய்வீக சந்தோஷத்தை கற்றுக் கொடுப்பான். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தை சந்தோஷமாக இருக்க பிசாசு விடலை பார்த்தீங்களா? ஆண்டவரத்தில் கூப்பிடுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த தெய்வீக சந்தோஷம் தாங்க ஆண்டவரே. அந்த சந்தோஷத்துக்கு பேர் தெய்வீக சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பான். பாருங்கள், மோசே சொல்கிறாரு, எபிரேயர் 11:25 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அப்போ பாவ சந்தோஷம், இந்த உலகம் சந்தோஷமாக இருக்குது, உண்மைதான். என்ன சந்தோஷம்? பாவ சந்தோஷம். கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருக்காங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். நமக்கு பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் நான் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? ஒரு தெய்வ மனிதன், ஒரு தெய்வ மனுஷி, ஒரு தெய்வனுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருந்து தான் ஆகணும், சந்தோஷமாக இருக்கும். பிலிப்பியர் 4:4 சொல்கிறது, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்போனா மறுபடியும் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம் சந்தோஷமாக இருக்கணும். அது நம்மளை பொறுத்து இருக்குது. உங்களுடைய காரியம் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு இந்தந்த காரியத்தில் சந்தோஷம் வேணும், கேளுங்க, கர்த்தர் தருவா. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமாக இருந்தவங்க. நாள் ஒன்று வந்தது, 3வது ஒரு நபர் உள்ளே வந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்து அந்த குடும்பமே நாசமாச்சு. இன்றைக்கி பிசாசு நம்ம குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுத்து நாசமாக்குறான். அந்த பிசாசை கர்த்தர் அழிச்சு போடுவார், உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறும். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, அவருடைய வாழ்க்கையில் தெய்வீக சந்தோஷத்தை கொடுப்பீராக. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.